ஹே ஸோ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரூமர் சேச்சுரேட் ஆகிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யாருமே அதை பத்தி இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பேசுற மாதிரி தெரியல. சிஎஸ்கே எவ்வளவு சஞ்சு சாம்சன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அதுக்கு சற்றும் குறையாம கேகேஆருமே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. பிகாஸ் தே நீட் விக்கெட் கீப்பர் அண்ட் வெரி குட் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ சஞ்சு சாம்சன் அதுக்கு பக்காவா வந்து சூட் ஆவாரு. ஸோ அதனால தான் அவங்களுமே வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேகேஆரால சஞ்சு சாம்சனை பிக் பண்ண முடியுமா, அவங்க சைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னும் சரி சிஎஸ்கே அப்படி அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பா இருக்கும் வீடியோ தெரிஞ்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி ரொம்ப நாட்களா ஆரம்பிக்கணும்னு வந்து சேபாக் அவுட்ஃபீல்ட் ரெனோவேஷனை பார்த்தா இப்போ டிஎன்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேஜர் ரெனோவேஷன் தான். கண்டிப்பாவே நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா இதனால இம்ப்ரூவ் ஆகலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய மேட்சஸ் நெக்ஸ்ட் இயர் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. T20 வேர்ல்ட் கப் பார்த்தா பிப்ரவரியில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஐபிஎல் பார்த்தா வந்து மார்ச் எண்டில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவுட்ஃபீல்டர் ரீலே பண்ணணும். ஆஃபனா யூ டோன்ட் சி இந்தியா மேட்சஸ் ஹேப்பனிங் இன் சேபாக். அதுக்கான ரீசன் என்ன, ஆஃப்கோர்ஸ் இங்க மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பூவரா தான் இருக்கு. ரீசெண்டா கூட இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் ஒன்னு நடந்துச்சு. அது கூட வந்து சரியான பிளானிங்கே இல்ல. ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேல இருந்தா வந்து கவுண்டர் டிக்கெட்ஸே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவுட்ஃபீல்ட் ரெனோவேஷனுக்கும் டிக்கெட் செல்லிங்கும் என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கறது புரியுது. பட் எப்போ ஒரு வென்யூ வந்து நல்ல கிரௌட் அட்ராக்ட் பண்ணி ஒரு சீரிஸை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பிளேஸ் நல்லா டேக் கேர் பண்ணாங்கன்னா அப்போதான் அடுத்தடுத்து அந்த ஒரு வென்யூல வந்து சீரிஸ் நம்மளால எதிர்பார்க்க முடியும். சேப்பாக்ல கடைசி எப்போ சீரிஸ் நடந்துச்சுன்னு கேட்டா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஃபிளமிங் ஆல்சோ இந்த ஐபிஎல் 2020 சீசன்ல சேபாக் பிட்ச் வந்து முன்ன மாதிரி கிடையாது, எங்களால வந்து கணிக்கவே முடிய மாட்டேங்குது, எங்களுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு இல்லையா. ஸோ ஃபிளமிங் ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம டீமுக்கு தான் பெனிஃபிட். நேற்றுக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் T20 நடந்திருக்கும். அதுல நம்ம மதிஷா பத்திரினா 11ல இன்க்ளூட் பண்ணப்படல. சரி, இப்போ பத்திரினாக்கு பதிலாக யார் பிளே பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா பினுரா பெர்னாண்டோன்ற லெஃப்ட் ஆர்ம் பேசர் பிளே பண்ணியிருப்பாரு. நம்ம பத்திரினா மாதிரியே ஸ்லிங்கி ஆக்ஷன் வச்சிருக்கிற நுவான் துஷாரா கூட வந்து நேற்றுக்கு பிளே பண்ணியிருந்தாரு. பட் பத்திரினா பிளே பண்ணல. ஆக்சுவலி இந்த ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து T20 சீரிஸ் நடந்திருக்கும். நம்ம கூட அதை பத்தி கவர் பண்ணிருப்போம் நம்ம சேனல்ல. ஆக்சுவலி அந்த சீரிஸ் நடக்கிறப்ப தான் பத்திரினாவோட இந்த ரிலீஸ் பாயிண்ட் பிரச்சனை வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்து பத்திரினாவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. லைன் அண்ட் லென்த்துமே மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ராப்பரா யாக்கர்ஸ் நெயில் பண்ண முடியல. ஸ்லாக் ஓவர்ஸ்ல சரியா பவுல் பண்ண முடியல. வைட்ஸுமே அதிகமா கன்சீட் பண்ணாரு. பினுரா அண்ட் துஷாரா நல்ல எக்கானமிக்கலா பவுல் பண்ணிருக்கிறதுனால செகண்ட் T20 மோஸ்ட்லி அவங்க தான் பிளே பண்ண போறாங்க. ஸோ பத்திரினா மோஸ்ட்லி செகண்ட் T20 வந்து பெஞ்சில் தான் இருக்க போறாரு. ஆந்திரால MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி மூவி ரீலீஸ் அப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸோட வந்து தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பேனர் வந்து செம வைரலாக போயிருந்தது. ஸோ ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் வெயிட்டிங் சஞ்சு சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வந்து வச்சிருந்தாரு. அண்ட் எஸ், மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஃபார் சஞ்சு சாம்சன்ஸ் அரைவல். என்னதான் சிஎஸ்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வலை வீசி கொக்கி போட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சஞ்சு சாம்சனுக்கு. ராஜமணி எல்லோ ஹார்ட்டை போட்டு சிஎஸ்கேக்கு தான் சஞ்சு சாம்சன் வர போறாருன்னு வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனால் இப்போ கேகேஆரோட ஸ்கவுட் ஸ்டாஃப் பிஜு ஜார்ஜ்ன்றவர் சஞ்சு சாம்சன் ஒரு பர்பிள் டி-ஷர்ட்டை போட்டு அவர் கூட நிக்கிற ஒரு பழைய போட்டோ வந்து சம்மதமே இல்லாம இப்போ வந்து போட்டிருக்காரு. தென் கேப்ஷன்ல சம் மெமரிஸ் ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எஸ், இப்போ இந்த போஸ்ட்க்கு அப்புறமா வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கேகேஆருக்கு தான் சஞ்சு சாம்சன் போக போறாராப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து ஒரு கேகேஆர் ஃபேன் வந்து கேட்டிருக்காரு, இஸ் திஸ் ஹிண்ட் ஆஃப் சஞ்சு டு கேகேஆர் ட்ரேட் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணாம இந்த போஸ்ட் பண்ணியிருக்கிற பிக்கை எப்போ எடுத்தோம் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காரு. திஸ் வாஸ் த போட்டோ டேக்கன் ஆஃப்டர் ஹி காட் செலக்டட் இன் இந்தியன் அண்டர்-19 டீம் இன் 2014 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேகேஆர் வந்து 2012 சஞ்சு சாம்சன் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல. 2013 ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐ திங்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லி ஒய் இஸ் கேகேஆர் இன்ட்ரெஸ்டட்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் ரஹமுல்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கண்டிப்பா தே நீட் அ விக்கெட் கீப்பர் அண்ட் இந்தியன் பேட்டர் ஹூ கேன் பேட் இன் டாப் 3 பிகாஸ் இவங்க வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ண போறது ஒரு 90% உறுதினே வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளி வெங்கி ஐயரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கேஷை வச்சு வந்து மேபி சஞ்சு சாம்சனை வந்து இவங்க ட்ரேட் மூலியமா சைன் பண்றாங்களா ஆர் ஆக்ஷன்ல சஞ்சு சாம்சன் வந்து பிக் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் கிரிக்பஸ் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்லயே பார்த்தா வந்து ஆர்ஆர் டிமாண்ட்ஸ் a worthy replacement அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னதான் அது சிஎஸ்கேக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பா கேகேஆருமே ட்ரேட் ஆஃபர் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க கிட்டேயுமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தேவை அப்படின்னு தான் வந்து சொல்ல போறாங்க. அதனால கேகேஆருமே ஹேவ் டு பி ரெடி டு கிவ் அ பிளேயர் பேஸ்ட் ஆன் தி ஹிண்ட்ஸ் இன் சோஷியல் மீடியா. அண்ட் சஞ்சு சாம்சனோட ஆஃப் இன் அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தா அவருக்கு சிஎஸ்கேவை ஜாயின் பண்றதுல தான் அதிக விருப்பம் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு தோனியுமே ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட தோனியை தான் அவர் ஐடலைஸே பண்ற காரணத்தால இந்த ட்ரேடுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரா மாதிரி தான் இருக்கும். பிளேயரோட இன்ட்ரெஸ்ட்டுமே கண்டிப்பா கன்சிடர் பண்ணியாலும் இந்த மாதிரி ட்ரேட் டிஸ்கஷன் அப்போலாம். டில் நோ இட்ஸ் 50-50 கால் வெதர் சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆக போறாரா ஆர் ஆக்ஷனுக்கு போக போறாரா அப்படிங்கிறது. பிஃபோர் வி மூவ் ஆன் ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன்.
உங்க எல்லாருக்கும் சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரிக் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா லாகின் காட்டும். ஸோ லாகின் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் தேவைப்படுமோ, லைக்ஸ் தேவைப்படுறதா, இல்லை ஃபாலோவர்ஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணணுமா, எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபாலோவர்ஸே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை திரும்ப நம்ம டைப் பண்ணிக்கிறோம். தென் ஃபைண்ட் யூசரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுமோ, 50 ஃபாலோவர்ஸாக இருக்கலாம், ஒரு 100 ஃபாலோவர்ஸாக இருக்கலாம், ஒரு 200 கூட இருக்கலாம். அதை டைப் பண்ணிக்கோங்க. நம்ம 50 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 50 செலக்ட் பண்ணிட்டு அப்படி இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by 1 ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பார்க்கலாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு. ஃபைனலி SA20 ரிட்டென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ இருக்க போகிறது அப்படிங்கிறது SA20யோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டென்ஷன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் டு ஃபாலோ பை த எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அண்ட் யாரை JSK ரீடைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னொரு வீடியோ நம்ம வந்து பேசியிருப்போம். SA20 ரிட்டென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே எல்லா டீம்ஸோட ப்ரீ சைனிங் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ Brevis to JSK பாசிபிள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாட்களில் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் உங்களால் 6 ரிட்டென்ஷன் பிளஸ் ப்ரீ சைனிங் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து 3 டொமஸ்டிக் ரிட்டென்ஷன் அண்ட் 3 ஓவர்சீஸ் ரிட்டென்ஷன். ஸோ இந்த 3 டொமஸ்டிக் ரிட்டென்ஷன்ல தான் இப்போ நீங்க Brevis வந்து இன்சர்ட் பண்ணியான ஃபேஃப் அண்ட் டானவன் மஸ்ட் தேர்ட் ரிட்டென்ஷனா பார்த்தீங்கன்னா Brevis அனௌன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன் கேஸ் அந்த டீல் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, Brevis to JSK நடந்துச்சுன்னா most of our batting issues will get sorted and solved. நாளைக்கு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் MI நியூயார்க்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்க குவாலிஃபயர் 2 சேலஞ்சர்ல. TSK கிட்ட தான் கண்டிப்பா அப்பர் ஹேண்ட் இருக்கு. நம்ம ஈஸியாவே பார்த்தீங்கன்னா MI நியூயார்க்க பீட் பண்ண முடியும். ஹெட் டு ஹெட்லயுமே நம்ம தான் அதிகமா இருக்கும். ஸோ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா நாளைக்கு வின் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் MLC ஃபைனல்ஸை கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணி TSKக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிருங்க. கண்டிப்பா உங்களோட பிரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து TSKக்கு ரொம்பவே மேட்டர்ஸ். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரிவ்யூ வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ். பாய்.